ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எளிதில் ஹிந்தி. என் பேர் உமா. வாரம் ஒரு வினைச்சொல் சீரீஸில் நம்ம ஒவ்வொரு வாரமும் டெய்லி யூஸ் ஆகிற ஒரு வினைச்சொல் எடுத்து அது எந்தெந்த சந்தர்ப்பத்தில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம பார்க்க போகிறது ஒரு டெய்லி யூஸ் வினைச்சொல் தான் புஜானா அப்படிங்கிறது. புஜானாங்கிறது ஜல்னாக்கு ஆப்போசிட். ஜல்னா அப்படின்னா எரிவது. புஜானா அப்படிங்கிறதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா அணைப்பது அல்லது தணித்தல். அணைப்பது, தணித்தல். இது ஒரு சில சந்தர்ப்பத்தில் வேறு மாதிரி ஒரு மீனிங் தரலாம். பட் மேக்சிமம் அணைப்பது, தணித்தல் இந்த மீனிங்ஸுக்கு தான் புஜானா அப்படிங்கிற வினைச்சொல்லை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ புஜானாக்கு நம்ம கான்ஜுகேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புஜ் அப்படிங்கிறது ஒரு ரூட் வேர்ப். புஜானா அப்படிங்கிறது நவுன் ஃபார்மில் நம்ம சில சமயம் யூஸ் பண்ணுவோம். அது போக என்ன பொருளை பற்றி பேசுகிறோமோ, என்ன விஷயத்தை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி, அது ஆண் பாலா பெண் பாலா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வினைச்சொல் கான்ஜுகேஷன்ஸ் மாறும். புஜா, புஜி, புஜாயா, புஜாயி, புஜாவுங்கா, புஜாவுங்கி, புஜாயேகா, புஜாயேகி. ஸோ இந்த மாதிரி இதோட கான்ஜுகேஷன்ஸ் எல்லாம் வரும். ஆண் பாலுக்கு ஆல முடிகிற மாதிரி இருக்கும். பெண் பால் பொருளை பற்றி நம்ம பேசும்போது ஈல முடிகிற மாதிரி இருக்கும். இப்போது நம்ம சென்டென்சஸ் மூலமாக இதை புரிஞ்சுக்க பார்க்கலாம். மெழுகுவர்த்தியை அணைத்து விடு. மோம்பத்தி புஜாதோ. மோம்பத்தி அப்படின்னா மெழுகுவர்த்தி. புஜானா அப்படிங்கிறது அணைக்கிறது. இந்த இடத்துல புஜாதோ அப்படின்னா அணைத்து விடு. மோம்பத்தி புஜாதோ. மெழுகுவர்த்தி அப்படிங்கிறது பெண்பால் வார்த்தை தான். ஆனால் அது பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது உங்களுக்கு அதோட மீனிங் புரியும். மோம்பத்தி புஜ் கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம அணைத்து விடு அப்படின்னு சொல்லும்போது ஆண்கிட்டையோ பெண்கிட்டையோ சொல்லும்போது மோம்பத்தி புஜாதோ. தீ அணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். தம்கல் கர்மியோனே ஆக் புஜாயி. இந்த தம்கல் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மேக்சிமம் இது பேச்சு வழக்கில் யூஸ் ஆகிறதும் கிடையாது. தம்கல் அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர்ஸை தான் சொல்லுவாங்க. தம்கல் கர்மி அப்படின்னா. தம்கல் கர்மியோனே அப்படின்னா ஃபயர் ஃபைட்டர்ஸ், தீ அணைப்பு வீரர்கள். நே அப்படின்னா அவர்கள். ஆக் புஜாயி, தீயை அணைத்தார். ஆக்னா தீ, புஜானா அப்படின்னா அணைக்கிறது. இந்த இடத்துல ஆக் அப்படிங்கிறது பெண்பால் வார்த்தை. அதனால ஆக் புஜாயி அப்படின்னு தான் முடியும். இது ஆக் புஜாயி அப்படின்னு வரும். தம்கல் கர்மியோனே ஆக் புஜாயி அல்லது ஃபயர் ஃபைட்டர்ஸ்னே ஆக் புஜாயி அப்படின்னு நம்ம இங்கிலீஷ் வேர்ட் யூஸ் பண்ணி சொல்லிக்கலாம். காற்றினால் விளக்கு அணைந்தது. ஹவா கே காரன் தியா புஜ் கயா. ஹவா அப்படின்னா காற்று, காரன் அப்படின்னா காரணம். ஹவா கே காரன் அப்படின்னா காற்றோட காரணத்தினால், காற்றினால். தியா அப்படின்னா இந்த இடத்துல விளக்கு, தீபக்னு கூட சொல்லலாம். புஜ் கயா அப்படின்னா அணைந்து விட்டது அப்படிங்கிற அர்த்தம். ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. புஜ் கயா. ஹவா கே காரன் காற்றினால், தியா புஜ் கயா விளக்கு அணைன்றது. இந்த இடத்துல தியா அப்படிங்கிறது ஆண்பால் வார்த்தை. அதனால் புஜ் கயா அப்படின்னு வருது. விளக்கு அணைந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு தியா புஜ் கயா. ஹவா கே காரன் தியா புஜ் கயா. தூங்க செல்வதற்கு முன் விளக்குகளை அணைத்து விடு. சோனே சே பஹலே பத்தி புஜாதோ. சோனா அப்படின்னா இந்த இடத்துல தூங்கிறது. சோனாக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, தங்கம் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இந்த இடத்துல சோனா அப்படிங்கிறது தூங்கிறது. சோனே சே பெஹலே. பெஹலே அப்படின்னா அதுக்கு முன்னால். சோனே சே பெஹலே தூங்குவதற்கு முன்னாடி. பத்தி அப்படின்னா விளக்கு. இந்த இடத்துல லைட் பல்பை நம்ம பத்தி அப்படின்னு சொல்கிறோம். போன தடவை ஜல்னா அப்படிங்கிற வேர்டில் நம்ம பார்த்தோம். பத்தி ஜலாதோ அப்படின்னு சொல்கிறதுக்கு லைட் ஆன் பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னோம். இந்த இடத்துல பத்தி ஜலாதோக்கு ஆப்போசிட்டாக பத்தி புஜாதோ, அதாவது லைட் ஆஃப் பண்ணிடு. தூங்கிறதுக்கு முன்னாடி லைட்டை ஆஃப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோனே சே பெஹலே பத்தி புஜாதோ.
தூங்க செல்வதற்கு அப்படின்னு நம்ம ஹிந்தியில் சொல்கிறது கிடையாது. ஆனால் தூங்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறதுக்கு சோனே சே பெஹலே பத்தி புஜாதோ. குளிர்ந்த நீரால் தாகத்தை தணிப்பேன். ठंडे पानी से प्यास बुझाऊंगा. ठंडा அப்படின்னா கோல்டு வாட்டர், ठंडा पानीना கோல்டு வாட்டர், ठंडाना கோல்டு, पानीना வாட்டர். ठंडे पानी से குளிர்ந்த நீரால். प्यास அப்படின்னா தாகம். प्यास बुझाना அப்படின்னா தாகத்தை தணிக்கிறது. ஸோ प्यास बुझाऊंगा அப்படிங்கிறது இது ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்குது. ठंडे पानी से प्यास बुझाऊंगा. ठंडे पानी से प्यास बुझाऊंगा. இந்த ஊங்கா வர்றது நான் என்னை பற்றி சொல்கிறதுனால புஜாவுங்கா. ஆண் சொல்லும்போது புஜாவுங்கா, பெண் சொல்லும்போது புஜாவுங்கி. ठंडे पानी से प्यास बुझाऊंगा. பெண்ணாக இருந்ததுன்னா ठंडे पानी से प्यास बुझाऊंगी. நீங்கள் வேணா மே முன்னாடி சேர்த்திக்கலாம். मैं ठंडे पानी से प्यास बुझाऊंगा அல்லது मैं ठंडे पानी से प्यास बुझाऊंगी அப்படின்னு. அடுத்தது அவன் மற்றவர்களின் தாகத்தை தணிக்கிறான். वो दूसरों की प्यास बुझाता है. वो அப்படின்னா அவன், दूसरों की அப்படின்னா அடுத்தவங்களோட, மற்றவர்களின். प्यास அப்படின்னா மறுபடியும் இந்த இடத்துல தாகம் தான். बुझाता है அப்படின்னா தணிக்கிறான். वो दूसरों की प्यास बुझाता है. இந்த இடத்துல வோங்கிறது அவன்னு கூட இருக்கலாம், அவள்னு கூட இருக்கலாம். ஆனால் கடைசியில் வினைச்சொல் கூட புஜாத்தா ஹே அப்படின்னு வர்றதுனால, ஆள முடியறதுனால வினைச்சொல் இந்த இடத்துல அவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது வரும். ஒரு ஆணை பற்றி தான் பேசுகிறோம். பெண்ணாக இருந்ததுன்னா वो दूसरों की प्यास बुझाती है அப்படின்னு வரும். वो दूसरों की प्यास बुझाती है. இந்த இடத்துல புஜாத்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தா தே தீ வரும்போது இது ஒரு ருட்டீன் ஒர்க்கை குறிக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே அவன் அடுத்தவங்களோட தாகத்தை தணிக்கிறான். वो दूसरों की प्यास बुझाता है. கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு என் பசி தீர்ந்தது. थोड़ा खाना खाकर मेरी भूख बुझ गई. थोड़ा அப்படின்னா கொஞ்சம், खाना உணவு, खाकर சாப்பிட்டு. நம்ம खाना खाकर சாப்பிட்றதுக்கு ஹிந்தியில் खाना खाना அப்படின்னு தான் சொல்லுவோம். खाना खाकर சாப்பிட்ட பிறகு. மேரினா என்னுடைய, பூக் அப்படிங்கிறது பசி, பூக்குங்கிறது பெண்பால் வார்த்தை, அதனால தான் மேரி பூக் அப்படின்னு வரும். மேரி பூக். புஜ் கை அப்படின்னா தீர்ந்தது. யூஸ்வலாக பூக்கை புஜ் கைன்னு சொல்கிறது இல்லை, பூக் மிட் கை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. थोड़ा खाना खाकर அப்படின்னா கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு, மேரி பூக் என்னோட பசி, புஜ் கை அப்படின்னா அந்த பசி அப்போதைக்கு தீர்ந்துடுச்சு அப்படிங்கிறது. அதாவது ஒரு டெம்ப்ரரி விஷயம் இது. ஆனால் பர்மனெண்ட்டாக என்னோட பசி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூக் மிட் கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேரி பூக் புஜ் கை அப்படின்னா அப்போதைக்கு பசி கொஞ்சம் அடங்கிடுச்சு, பசி தீர்ந்தது, பசி அப்போதைக்கு அடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் थोड़ा खाना खाकर मेरी भूख बुझ गई. அடுத்தது தீக்குச்சியை ஊதி அணைத்து விடுங்கள். மாச்சிஸ் கி தீலி ஃபூங்க் மார்க்கர் புஜா தீஜியே. மாச்சிஸ் அப்படின்னா மேட்ச், மாச்சிஸ் கி தீலி அப்படின்னா தீக்குச்சி. தீலிங்கிறது சின்ன குச்சியை சொல்கிறது. மாச்சிஸ் கா டிப்பா அப்படின்னா தீப்பெட்டியை சொல்லுவோம். மாச்சிஸ் கி தீலி அப்படின்னா தீக்குச்சி. ஃபூக் மார்னா அப்படின்னா ஊதுறது. ஃபூக் மாரோ அப்படின்னா ஊதுன்னு அர்த்தம். ஃபூக் மார்க்கர் ஊதி. புஜா தீஜியே அப்படின்னா அணைத்து விடுங்கள். இந்த இடத்துல மரியாதையாக சொல்கிறதுனால புஜா தீஜியே. மாச்சிஸ் கி தீலி தீக்குச்சியை, ஃபூக் மார்க்கர் ஊதி, புஜா தீஜியே அணைத்து விடுங்கள். மாச்சிஸ் கி தீலி ஃபூக் மார்க்கர் புஜா தீஜியே. மரியாதை சொல்கிறதுனால தீஜியே. மாச்சிஸ் கி தீலி ஃபூக் மார்க்கர் புஜா தீஜியே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு புதிர் உள்ளது. உங்களால் முடிந்தால் யூகிக்கவும். ஏக் பஹேலி ஹே பூஜோ தோ ஜானே. ஏக்னா ஒன்று, பஹேலி அப்படின்னா புதிர், ரிடல். ஏக் பஹேலி ஹே ஒரு புதிர் உள்ளது. பூஜோ தோ ஜானே உங்களால் முடிந்தால் யூகிக்கவும். கெஸ் இஃப் யூ கேன் அப்படிங்கிறது தான் இந்த பூஜோ தோ ஜானே. இந்த பூஜோவை நீங்கள் புஜானா கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அது புஜானா, இது பூஜோ.
இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. பூக்கும் பூஜோ அப்படிங்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பூஜோ அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். பூஜோ தோ ஜானே அப்படின்னா எங்கே சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த அர்த்தம். ஏக் பஹேலி ஹே, ஒரு புதிர் உள்ளது. பூஜோ தோ ஜானே, முடிஞ்சால் கெஸ் பண்ணி தான் காட்டுங்களேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது புஜானா கூட இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. புஜானாங்கிறது அணைக்கிறது. பூஜோ அப்படின்னா அதே கெஸ் பண்ணுங்க, அதை சால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில். ஒரு புதிரை சால்வ் பண்ணுங்க. ஏக் பஹேலி ஹே பூஜோ தோ ஜானே, ஒரு புதிர் உள்ளது, உங்களால் முடிஞ்சால் அதை சால்வ் பண்ணி காமிங்களேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வெள்ளை அடிக்க சுண்ணாம்பை தண்ணீரில் கரைக்க வேண்டும். சஃபேதி கர்னே கே லியே பானி மே चूना बुझाना पड़ता है. சஃபேத் அப்படின்னா வெள்ளைங்கிறது உங்களுக்கு தெரியும், கலரை சொல்லுவோம். ஆனால் சஃபேதி அப்படின்னா வெள்ளை அடிக்கிறத சொல்லுவோம். சஃபேதி கர்னா அப்படின்னா வெள்ளை அடிக்கிறது. சஃபேதி கர்னே கேலியே, வெள்ளை அடிக்க, அதற்காக அப்படிங்கிறது தான் இந்த கேலியே. பானிமே அப்படின்னா தண்ணீரில், சூனா அப்படின்னா சுண்ணாம்பு, புஜானா படுத்தா ஹை, கரைக்க வேண்டும். இப்போது புஜானா படுத்தா ஹை அப்படின்னா கட்டாயம் அது கரைச்சாகணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இந்த படுத்தா ஹை அப்படிங்கிறது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஆக்சுவலி இது ஃபேக்ட்டுங்கிறதுனால தான் இந்த படுத்தா ஹை அப்படின்னு சொல்கிறோம். இந்த தா வரும்போது அது ஒரு ஃபேக்டை சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த தா வினைச்சொல் கூட. சஃபேதி கர்னே கேலியே, வெள்ளை அடிக்க, பானி மே தண்ணீரில், சூனா புஜானா படுத்தா ஹை அப்படின்னா அதைய தண்ணீரை கரைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல புஜானா அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆக்சுவலி சுண்ணாம்பு எடுத்து நம்ம தண்ணியில் போடும்போது அந்த ஹீட்டெல்லாம் வெளியில் வரும். ஸோ அதை தான் இதே சூனா புஜானா படுத்தா ஹைன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இன்று அவன் கொஞ்சம் சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது. वो आज थोड़ा बुझा बुझा सा लग रहा है. वो ना அவன், ஆஜ்னா இன்னைக்கு, தோடா கொஞ்சம், புஜா புஜாசா அப்படின்னா சோர்வாக. அதாவது புஜா புஜாசா அப்படின்னா முகம் வாடி இருந்தது அப்படின்னா புஜா புஜாசா லக் ரஹா ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புஜா புஜாசா அப்படின்னா முகம் வாடி இருக்கும்போது அதை சொல்கிற வேர்டு அது. இந்த ஃப்ரேஸே அப்படி தான். புஜா புஜாசா அப்படின்னா வாடின மாதிரி இருக்குதே முகம். புஜா புஜாசா லக் ரஹா ஹை அப்படின்னா, லக் ரஹா ஹைனா தெரிகிறது, தோணுகிறது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த லக் ரஹா ஹை. वो அவன், ஆஜ் இன்னைக்கு, தோடா புஜா புஜாசா கொஞ்சம் சோர்வாக, புஜா புஜாசா கொஞ்சம் முகம் வாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் புஜா புஜாசா. லக் ரஹா ஹை தோன்றுறது, தெரிகிறது அப்படிங்கிறதுக்கு தான் மேக்ஸிமம். அடுத்தவங்களுக்கு அவன் முகம் வாடி இருக்கிறது தெரியுது. ஸோ वो ஆஜ் அவன் இன்னைக்கு, தோடானா கொஞ்சம், புஜா புஜாசா லக் ரஹா ஹை சோர்வாக இருப்பது போல் தெரிகிறது, முகம் எல்லாம் வாடி இருக்குது. ஸோ அதுக்கு தான் புஜா புஜாசா அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவன் அடிக்கடி மக்களை விமர்சிக்கிறான். वो अक्सर लोगों के बीच लगाने बुझाने का काम करता है. वो அப்படின்னா அவன், அக்சர் அடிக்கடி, லோக்னா மக்கள், லோகோं के बीच மக்கள் இடையே, லகானா புஜானா அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது, அவங்கள பற்றி ஏதாவது அவதூறாக பேசுறது, ஏதோ ஒன்று அதை இதையும் சொல்கிறதுக்கு தான் இந்த லகானா புஜானா. லகானே புஜானே கா காம், இந்த மாதிரி விமர்சிக்கிற வேலையை கர்த்தா ஹை அப்படின்னா செய்யறான். இந்த கர்த்தா ஹேன்னு முடியறதுனால அந்த ஓங்கிறது அவன்னு இருக்குது. கர்த்தி ஹேன்னு முடிஞ்சதுன்னா அவள் அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். ஓ அக்சர் அவன் அடிக்கடி, லோகோं के बीच அப்படின்னா மக்களிடையே, லகானே புஜானே கா காம்னா விமர்சிக்கிற வேலையை கர்த்தா ஹை செய்கிறான். वो अक्सर लोगों के बीच लगाने बुझाने का काम करता है. பெண்ணாக இருந்ததுன்னா அதே वो தான் வரும். वो अक्सर लोगों के बीच लगाने बुझाने का काम करती है அப்படின்னு முடிப்போம்.
ஈல முடியிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. அது போக உங்களுக்கு இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு வினைச்சொல்லோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.